நண்பர்கள் என்ன கிளம்பணும் நினைக்கிறீங்களா? தீபாவளி சந்தைக்கு தான் நம்ம பிரிப்பிள்ஸ் போயிட்டு தான் நம்ம காட்டி எடுத்துட்டு போகலாம், மோட்டர் தான் போனோம். ஏன்னா அங்கே பார்க்கிங் போட இடம் கிடைக்காது, சரியான டிராஃபிக் இருக்கும். நம்ம நினைச்ச மாதிரி இங்கே சரியான டிராஃபிக். வண்டி அப்படியே மோட்டர் பார்க்கிங் போட்டு அப்படியே நேராக வந்தால் உள்ள வந்து பார்த்தா கலர் லைட் எல்லாம் போட்டு பிரிப்பிள்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. தகதான்னு சொல்லிச்சுக்கிட்டு இருந்தது. நைட்டில் வந்ததுனால ரொம்ப சூப்பராகவே இருந்தது. சரி அப்படியே நடக்கலான்னு போனோம். இங்கே வந்து ஏன்னா நிறைய மெகந்தி நிறைய பேர் போட்டுருக்காங்க, பாரினர்ஸ் நிறைய பேர் விரும்பி போட்டுருக்காங்க. நிறைய பேர் இங்கே பாரினர்ஸ் விரும்பி மெகந்தி போடுவாங்க. அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கமாக நடந்தேன். சரி என்ன கடைகள் இருக்கு பார்க்கலாம்னு சொல்லி இந்த பக்கம் வந்து வரிசையாக ஸ்வீட் கடையெல்லாம் இருந்தது. விதவிதமான புது ஸ்வீட்டுகள்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்கறது உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய கடைகள் வந்து தடவை போட்டிருந்தாங்க. போன தடவை விட இந்த தடவை கடைகள் நிறையா இருக்கு. நீங்கள் அந்த மாதிரி வந்து வெளியில் வந்த கடைகளில் கொஞ்சம் பொருட்களை வாங்கி அவங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிட்டு இருக்கோம். வெளில வந்தாவே உண்மையாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா மியூசிக் எல்லாம் வேற லெவலாக இருக்கும். மற்ற நாளில் இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி நடந்து இந்த பக்கம் வந்து இருந்தால் அவ்வளோ கூட்டம் வந்து நிறையா புது கடைகள்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. ஷூ கடைகள், துணி கடைகள்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. உண்மையாக அவ்வளோ சூப்பராகவே இருந்தது. நம்ம ஏற்கனவே வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி இன்னைக்கு சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலாம், ரொம்ப பரபரப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த பக்கம் வந்து ஏன்னா அலங்கார பொருட்கள்லாம் நிறைய வீட்டை அலங்கரிக்க நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க. உண்மையாவே இது பார்க்கறது ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் லைட்ஸ் எல்லாம் நிறைய வச்சு இருந்தாங்க. விலையெல்லாம் ரொம்ப கம்மி தான், அதிகம் கிடையாது. 20 வெள்ளி 15 வெள்ளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவ்வளோ பேர் விரும்பி வீட்டை அலங்கரிக்கிறது அவ்வளோ பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே கடைசி நாள் ஷாப்பிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம அந்த பக்கம் பார்த்துட்டு இப்படி எந்த பக்கம் ரசிச்சு பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தோம். அவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம் வந்து நான் சனிக்கிழமை தான் வந்தேன். அவ்வளோ கூட்டம் இருக்கு. நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. நிறைய பொருட்கள்லாம் விதவிதமான பொருட்கள், புது பொருட்கள் நிறைய வந்துருக்கு. நிறைய புது கடைகள் வந்துருக்கு. போன தடவை விட இந்த தடவை கடைகள் அதிகமாக இருக்கு. அப்படியே நடந்து இந்த பக்கம் போயிட்டு இருந்தோம். சரியான கூட்டம் வேற. சரி ரொம்ப டயர்டாக இருக்கு, ஏதாச்சும் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடைக்குமா அப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கமாக வந்தேன். நிறைய துணி கடைகள் இருந்தது. அப்படியே எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது சரி பக்கத்துல மெட்ராஸ் பேக்கரி இருந்தது. சரி ஓகே உள்ள போயிட்டு எதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நேராக உள்ள வந்தேன். ஒரு கருப்பட்டி காப்பி ஆர்டர் பண்ணி அப்படியே அதை சூடாக சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சுன்னா சரி கடைசியில் நம்ம பட்டாசு வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா கேஜிஎப் கண்ணெல்லாம் வச்சிருக்காங்க. 550 வெள்ளியா. சரி பார்க்கறது உண்மையாக சூப்பராக இருந்தது. சரி பட்டாசு வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தால் சரியான கூட்டமாக இருந்தது. சரி இந்த 36 ஷாட் எவ்வளோன்னு கேட்டால் 35 வெள்ளின்னு சொன்னாங்க. அதை ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படி இந்த பக்கம் வந்தேன். விதவிதமான புது பட்டாசுலாம் வச்சிருக்காங்க. சரியான கூட்டம். இங்கே தான் கூட்டமே அதிகமாக இருக்கு. நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு இருக்கேன். நம்ம கொஞ்சம் பட்டாசு கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு நிறைய வீட்டு வந்தாச்சு. அனைவருக்கும் இனி அட்வான்ஸ் தீபாவளி நாள் வாழ்த்துக்கள்.